Good morning to all. I am G. Krishnan, Social Science teacher, Gandhi Metric Higher Secondary School in Kandambalayam. Today I am going to Economics Unit 4, Government and Tax. அரசாங்கமும் வரிகளும் அழகு 4 பேஜ் நம்பர் 169. அப்போ நம்ம இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். Tax is levied by government for the டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்டேட் எக்கனாமி. ஒரு நாட்டினுடைய பொருளாதாரத்தை முன்னேற்றம் அடைய செய்வதற்கு அரசாங்கத்தால் வரி விதிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றம் அடைய அரசாங்கத்தால் வரியானது விதிக்கப்படுகிறது. The revenue of the government depend upon direct and indirect tax. அரசின் வருமானத்தை 2 வகையாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்றில் நேர்முக மற்றும் மறைமுக வரிகளை சார்ந்துள்ளது. அப்போ டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டேக்ஸ். டைரக்ட் டேக்ஸ் ஆர் levied on income of the persons and the indirect tax are levied on goods and services by which the government mobilizes its financial resources. நேர்முக வரி தனிநபருடைய வருமானத்திலும் மற்றும் மறைமுக வரியானது பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதும் விதிக்கப்படுகின்றன. இதன் மூலம் அரசாங்கம் அதன் நிதி ஆதாரங்களை திரட்டுகிறது. ஃபினான்சியல் ரிசோர்ஸ்னால் அதனுடைய நிதி ஆதாரங்களை தன்னுடைய அரசாங்கம் திரட்டுகிறது. ரோல் ஆஃப் கவர்மெண்ட் இன் டெவலப்மெண்ட் பாலிசிஸ். வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தினுடைய பங்கு. வளர்ச்சி கொள்கையில் அரசாங்கத்தினுடைய பங்கு. அதில் ஃபஸ்ட் ஒன் டைட்டில் அப்போ டிஃபென்ஸ். அது உங்களுக்கு நல்லா தெரியும். நாட்டினுடைய பாதுகாப்பு, இராணுவம் அது ஒவ்வொரு நாட்டிற்கும் மிக அவசியமான ஒன்றாகும். திஸ் இஸ் அன் எசென்சியல் செக்யூரிட்டி ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ப்ரொடெக்ட் அவர் நேஷன் ஃப்ரம் அவர் எனிமீஸ். எதிரிடமிருந்து மக்களை பாதுகாப்பது இராணுவத்தினுடைய அத்தியாவசிய பணியாக கருதப்படுகிறது. The Union government is responsible for creating and maintaining defense force. பாதுகாப்பு முறைகளில் தரைப்படை, கப்பற்படை மற்றும் விமானப்படை ஆகிய 3 சேவைகள் நாம் அனைவருக்கு தெரிந்த ஒன்றாகும். இதில் பார்த்தீங்கன்னா பொதுவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் அப்படின்றாங்க. நாட்டினுடைய பாதுகாப்புக்கு 3 படை வேணும். தரைப்படை, கப்பற்படை, விமானப்படை. அதுதான் ஆர்மி, நேவி அண்ட் ஏர்ஃபோர்ஸ். பாதுகாப்பு படைகளை உருவாக்குவதற்கும் பராமரிப்பதற்கும் மத்திய அரசாங்கமே பொறுப்பாகும். யூனியன் கவர்மெண்ட் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட். அப்போ பாதுகாப்பு படை உருவாக்குவதற்கு அதை பராமரிக்கக்கூடியது பொறுப்பு யாருதுன்னா மத்திய அரசாங்கமே பொறுப்பானதாகும். செகண்ட் டைட்டிலில் ஃபாரின் பாலிசி, அயல்நாட்டு கொள்கை. இன் டுடேஸ் வேர்ல்டு வி நீட் டு மெயின்டைன் ஃப்ரெண்ட்லி ரிலேஷன்ஷிப் வித் ஆல் த அதர் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டு. இன்றைய உலகில் நாம் அனைத்து உலக நாடுகளுடன் நட்பான உறவை பராமரித்தல் மிக அவசியமானதாகும். We should also maintain cordial economic relationship through export and import. உலக அமைதிக்காக இந்தியா உறுதி ஏற்றுள்ளது. ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி செய்வதன் மூலம் sending and receiving investment and labor. மூலதனம் மற்றும் உழைப்பை பரிமாற்றம் செய்வதன் மூலமும் தி சர்வீஸ் இஸ் ஆல்சோ ப்ரொவைட் பை த யூனியன் கவர்மெண்ட். நல்ல பொருளாதார உறவினை நம்மால் பராமரிக்க முடியும். இந்த சேவையை மத்திய அரசாங்கம் நமக்கு வழங்குகிறது. நெக்ஸ்ட் டைட்டிலில் நாம் கான்டக்ட் ஆஃப் பீரியாடிக் எலெக்ஷன்
அவ்வப்போது தேர்தலை நடத்துதல். இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, அதை லைன் பண்ணிக்காங்க கேட்பாங்க. இந்தியா இஸ் ஏ டேஸ் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா இஸ் ஏ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படின்னா இந்தியா ஒரு ஜனநாயக அல்லது மக்களாட்சி கொண்ட நாடு ஆகும். We elect our representatives to parliament and state assemblies. நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றத்திற்கு நாம் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கின்றோம். Similarly, the state government conduct election to local bodies within the state. இதேபோல் மாநில அரசுகள் உள்ளாட்சி மன்றங்களுக்கு தேர்தலை மாநிலத்திற்குள் நடத்துகிறது. மாநில அரசுகள் உள்ளாட்சி அமைப்புகளை அப்போ உள்ளாட்சியினுடைய தேர்தல்களை மாநிலத்திற்குள் நடத்துகிறது. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஏ பப்ளிக் குட்ஸ். அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி என்ன பார்க்கணும், லா அண்ட் ஆர்டர், அப்புறம் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனு. Both the union and the state government enact numerous laws to protect our rights, properties and to regulate our economy and society. மத்திய மற்றும் மாநில அரசுகள் நமது உரிமைகள், சொத்துக்களை பாதுகாப்பதற்கும் நம்முடைய பொருளாதாரம் மற்றும் சமூகத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு ஏராளமான சட்டங்களை இயற்றுகின்றன. அதான் நியூமெரிஸ் அப்படின்னா எண்ணற்ற அல்லது ஏராளமான சட்டங்கள். டு செட்டில் டிஸ்பியூட்ஸ் த யூனியன் கவர்மெண்ட் ஹேஸ் ஏ வைப்ரண்ட் ஜுடிஷியல் சிஸ்டம். மத்திய அரசு தேசிய மாநில மற்றும் கீழ்நிலைகளில் உள்ள நீதிமன்றங்களை உள்ளடக்கிய ஒரு துடிப்பான நீதி அமைப்பின் மூலம் பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக அமைத்துள்ளது. State government take the responsibility for administrating the policy force in respective states. மேலும் அந்தந்த மாநிலங்களில் காவல்துறை நிர்வகிக்கும் பொறுப்பை மாநில அரசுகள் ஏற்றுக்கொள்கின்றன. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஏ பப்ளிக் குட்ஸ். பொது நிர்வாகம் மற்றும் பொது பண்டங்களை வழங்குதல். The government generally administers the economy and society through various departments, for example, revenue department, schools, hospitals, rural development and urban development. அரசாங்கம் பொதுவாக பல்வேறு துறைகள் மூலம் பொருளாதாரத்தையும் சமூகத்தையும் நிர்வகிக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு நம்ம ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் அப்படின்னா வருவாய் துறை. செகண்ட் ஒன்ல ஸ்கூல்ஸ் அப்படின்ற உங்களுக்கு தெரியும் பள்ளிகள். தேர்ட் ஒன்ல ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படின்னா மருத்துவமனைகள். ரூரல் டெவலப்மெண்ட் அப்படின்னா கிராம வளர்ச்சி. அர்பன் டெவலப்மெண்ட்னா நகர்ப்புற வளர்ச்சி போன்றவைகள் எடுத்துக்காட்டுகளாகும். The local government provide public goods like local roads, drainage, drinking water and waste collection and disposal. மத்திய மற்றும் மாநில அரசாங்க துறைகளின் அதிகார வரம்புகளின் பட்டியல் பொது தளத்தில் கிடைக்கிறது. உள்ளூர் அரசாங்கங்கள் உள்ளூர் சாலைகள், வடிகால், குடிநீர், குப்பை சேகரிப்பு மற்றும் அகற்றல் போன்ற பொது பண்டங்களை வழங்குகின்றன. நெக்ஸ்ட் 6th ஒன் டைட்டிலில் நம்ம ரீடிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அண்ட் பாவர்ட்டி எலிவேஷன். redistribution of income and poverty alleviation.